முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவின் மகன் ஜொஹான் பெர்னாண்டோ போலீஸ் நீதிக்குற்ற விசாரணை பிரிவினால் கைது செய்யப்பட்டார். சதோசவுக்கு சொந்தமான லொரி மற்றும் மேலும் சில வாகனங்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்திய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். அதேநேரம் சம்பளம் மற்றும் கொடுப்பனவு வழங்கப்பட்ட சந்தர்ப்பத்திலும் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மகார சிறைச்சாலை வைத்தியசாலையில் இன்று அனுமதிக்கப்பட்டார். அவரது உடல்நிலை தொடர்பில் வைத்தியர்களின் பரிந்துரையின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மகார சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இராணுவத்தினால் டக்ளஸ் தேவானந்தாவின் தனிப்பட்ட பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கி ஒன்று திட்டமிட்ட குற்றவாளியான மாகந்துர மதுஷிடமிருந்து கைப்பற்றப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு உரிய பதில் வழங்க தவறியமை தொடர்பில் அவர் அண்மையில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரிக்கப்பட்டிருந்தார். அவர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் ஜனவரி 9 வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது. டக்ளஸ் தேவானந்தா விடுதலை புலிகளின் தாக்குதலுக்குள்ளாகி தப்பிய ஒரு நபராவார். எனவே அவர் மகார சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது அவரது உயிருக்கு அச்சுறுத்தலாகும். அவரது பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையகத்தில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதை அவர் தெரிவித்தார். இலங்கை வரலாற்றில் அதிக சுற்றுலா பயணிகளை ஈர்த்தெடுத்த ஆண்டாக 2025 ஆண்டு பதிவாகியுள்ளது. இதுவரை 2012 ஆண்டு அதிகளவான சுற்றுலா பயணிகளான 23,33,796 பேர் வருகை தந்திருந்த நிலையில் இவ்வருடம் எண்ணிக்கையை இலங்கை கடந்துள்ளது. அதன்படி நேற்று 23,33,797 சுற்றுலா பயணி இலங்கையை வந்தடைந்தார். இந்தியாவிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை நேற்று 10:30 வந்தடைந்த பேராசிரியர் ஃபீலிக்ஸ் பெஸ்லின் 23,33,797 பயணியாக இலங்கை வந்தார். அவருடன் அவரது மனைவி ரீனா பெர்னாண்டஸ் மற்றும் அவரது மகள் ஆங்கில கல்வி கலாநிதி ஆன் கிறிஸ்டினா ஆகியோர்களும் இந்த மைல்கல் சாதனையில் இடம்பெற்றனர். அவர்களை வரவேற்கும் முகமாக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் பேராசிரியர் ருவான் ரணசிங்க, சுற்றுலாத்துறை மேம்பாட்டு பணியகத்தின் தலைவர் புத்திக ஏவாவசம், விமான சேவைகள் மற்றும் விமான நிலைய அதிகார சபையின் தலைவர் மற்றும் சுற்றுலாத்துறை வர்த்தக சங்கத்தின் தலைவர்கள் பங்கேற்றனர். அடுத்த ஆண்டு மே மாதம் 30 விசாக் பௌர்ணமி தினமாக பிரகடனப்படுத்துவது பொருத்தமானது எனவும் விசாக் தினத்துடன் தொடர்புடைய பாரம்பரிய சாசன மற்றும் சமய கடமைகள் மற்றும் அரச விழாவை மே 30 நடத்துவதற்கு உரிய அறிவுறுத்தல்களை அரசு அதிகாரிகளுக்கு வழங்குமாறு மகாசங்க நாயக்க தேரர்கள் ஜனாதிபதிக்கு கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பில் அவர்கள் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: 2026 ஆண்டு மே மாதம் 1 மற்றும் 30 என ஒரே மாதத்தில் 2 பௌர்ணமி தினங்கள் வருகின்றன. தற்போது பொது நிர்வாக அமைச்சினால் வெளியிடப்பட்ட நாட்காட்டியில் மே மாதம் 1 வெசாக் பௌர்ணமி தினமாகவும் மே மாதம் 30 அதிபொசன் பௌர்ணமி தினமாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் மே மாதம் 1 அன்று விசா சுபநேரம் அமையாத காரணத்தால் அந்த திகதியை வெசாக் பௌர்ணமி தினமாக ஏற்றுக்கொள்வது குறித்து சமூகத்தில் தற்போது கடும் விவாதங்கள் எழுந்துள்ளன. இது குறித்து அவதானம் செலுத்திய மகாநாயக்க தேரர்கள் உள்ளிட்ட மகா சங்கத்தினர் மற்றும் ஜோதிடர்களின் கருத்துக்களையும் வினவி நீண்டகால சாசன மரபுகளுக்கமைய விசா அமையும் மே மாதம் 30 வெசாக் பௌர்ணமி தினமாக கொள்ள வேண்டும் என தீர்மானித்துள்ளனர். இதற்கமைய அடுத்த ஆண்டு மே மாதம் 30 வெசாக் பௌர்ணமி தினமாக பிரகடனப்படுத்துவது பொருத்தமானது எனவும் வெசாக் தினத்துடன் தொடர்புடைய பாரம்பரிய சாசன மற்றும் சமய கடமைகள் மற்றும் அரச விழாவின் மே 30 அன்று நடத்துவதற்கு உரிய அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்துங்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலி மாநகர சபையில் இன்று நடைபெற்ற விசேட பொது சபை கூட்டத்தில் பெரும் பதற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. மாநகர மேயர் சபை தொடங்கியவுடன் சபையின் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு எதிராக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தமையினால் சபையில் அமைதியற்ற சூழல் உருவானது. இதன்போது திருடன் எமது வாக்குகளை கொள்ளையடித்தான் என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமித்த குரலில் கோஷமிட்டனர். மேயர் நிகழ்ச்சி நிரலுக்கமைய சபையின் நடவடிக்கைகளை முன்னெடுத்து சென்றார். எனினும் அதன் பின்னர் குழுநிலை அமர்வு அறிவிக்கப்பட்டவுடன் கூட்டு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலர் தண்ணீர் போத்தல்களை கொண்டு தாக்குதல் நடத்தினர். இந்த நிலைமை மேலும் மோசமடைந்ததை அடுத்து சபையை அரை மணி நேரத்திற்கு ஒத்திவைத்த மேயர் சபையிலிருந்து வெளியேறினார்.
தவறான செய்திகளை பரப்பும் ஊடக நிறுவனங்களின் ஒளிபரப்பு உரிமத்தை மீளப்பெறுவது அல்லது ரத்து செய்வதற்கு ஊடக அமைச்சருக்கு முழு அதிகாரம் உள்ளது. அதற்கமே எதிர்வரும் காலங்களில் போலியான அல்லது திரிவுபடுத்தப்பட்ட செய்திகளை வெளியிடும் நிறுவனங்களுக்கு எதிராக ஊடக உரிமை நிபந்தனைகள் மிக கடுமையாக அமுல்படுத்தப்படும் என்று சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று நடைபெற்ற விருது வழங்கும் நிகழ்வில் சிறப்புரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டார். அமைச்சர் தொடர்ந்து தெரிவிக்கையில், தொலைக்காட்சி அலைவரிசைகளுக்காக ஒளிபரப்பு உரிமம் என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டே வழங்கப்பட்டுள்ளது. ஊடகங்கள் என்பவை வெறும் பொழுதுபோக்கிற்கானவை அல்ல. ஆகையால் மக்களின் நம்பிக்கையை சிதைக்கும் வகையில் ஊடகங்கள் ஒருபோதும் செயற்பட முடியாது. நாட்டில் உள்ள அனைத்து தொலைக்காட்சி அலைவரிசைகள், பத்திரிகைகள், வானொலிகள் உள்ளிட்ட ஊடகம் சார்ந்த நிறுவனங்களுக்கு ஊடக அமைச்சினால் தற்காலிகமாகவே ஒளிபரப்பு உரிமம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த உரிமத்தை பெறும் போதும் அந்த நிறுவனங்களுக்கு பல நிபந்தனைகள் விதிக்கப்படுகின்றன. குறிப்பாக தேசிய பாதுகாப்பு, நாட்டின் பொருளாதாரம் மற்றும் பொது சுகாதாரம் ஆகியவற்றுக்கு கேடு விளைவிக்கும் அல்லது மக்களை பீதிக்குள்ளாக்கும் செய்திகளை வெளியிடும் பட்சத்தில் அந்த உரிமத்தை மீளப் பெறுவதற்கான முழு அதிகாரம் ஊடக அமைச்சுக்கு உண்டு. தற்போது வரை தவறான செய்திகளை வெளியிடும் ஊடகங்களுக்கு அவற்றை சரி செய்யுமாறு கடிதம் மூலம் அறிவுறுத்தல் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. எனினும் எதிர்வரும் காலங்களில் போலியான செய்திகள், திரிவுபடுத்தப்பட்ட செய்திகளை வெளியிடும் நிறுவனங்களுக்கு எதிராக உரிம நிபந்தனைகள் மிக கடுமையாக அமுல்படுத்தப்பட உள்ளன. குறிப்பாக பொது சுகாதாரம் குறித்து திரிவுபடுத்தப்பட்ட தகவல்களை வெளியிடும் ஊடகங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். ஒரு நாட்டின் சுகாதார கட்டமைப்பு மீதான மக்களின் நம்பிக்கை சிதையுமாயின் அதன் பின்னர் எம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு நாடாக முன்னோக்கி செல்ல வேண்டுமாயின் இந்த நிபந்தனைகள் அமுல்படுத்தப்படுவது அவசியமாகும். இந்த நாட்டின் மிகவும் பிரபலமான இம்யூனோகுளோபுலின் மருந்துகள் தொடர்பிலும் அண்மையில் ஊடகங்கள் வாயிலாக தவறான தகவல்கள் பிரசுரிக்கப்பட்டுள்ளன. கடந்த ஆட்சி காலத்தில் கொள்முதல் சட்டங்களையும் விதிமுறைகளையும் மீறி மோசடியான முறையில் மருந்துகள் கொள்வனவு செய்யப்பட்டன. அது தொடர்பான வழக்கு விசாரணை நிலுவையில் உள்ளது. மக்களுக்கு சரியான சுகாதார தகவல்களை கொண்டு செல்வதில் ஊடகவியலாளர்கள் தார்மீக பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்றார். கண்டி மாவட்ட செயலகம் மற்றும் நாவலப்பிட்டி பஸ்பாகை குரல பிரதேச செயலகம் ஆகியவற்றுக்கு விடுக்கப்பட்ட வெடிகுண்டு மிரட்டல்கள் தொடர்பில் விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் கணினி குற்ற விசாரணை பிரிவூடாக இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதன்படி கண்டி மாவட்ட செயலகத்தின் உத்தியோகபூர்வ மின்னஞ்சல் முகவரிக்கு வெடிகுண்டு மிரட்டல் செய்தியை அனுப்பிய மின்னஞ்சல் முகவரியானது தெற்காசிய நாடு ஒன்றிலிருந்து அனுப்பப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. 2 மின்னஞ்சல்கள் இவ்வாறு அனுப்பப்பட்டுள்ளதுடன் நாவலப்பிட்டி பஸ்பாகை குரல பிரதேச செயலக பொது மின்னஞ்சல் முகவரிக்கு நேற்று அனுப்பப்பட்ட மின்னஞ்சல் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கண்டி மாவட்ட செயலகத்திற்கு அனுப்பப்பட்ட மின்னஞ்சல்களில் ஒன்று கடந்த 23ஆம் தேதி கிடைக்கப்பெற்றுள்ளதுடன் கடந்த 26ஆம் தேதி அந்த மின்னஞ்சல் பார்க்கப்பட்டு உடனடியாக போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செயலாளர் இந்திக உடவத்த பிரதி போலீஸ் மா அதிபர் சுகத் மாசிங்கவிடம் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து அலுவலக வளாகம் உடனடியாக குண்டு செயலிழப்பு பிரிவு, போலீஸ் மோப்பனாய் பிரிவு மற்றும் போலீஸ் விசேட அதிரடி படையினரால் சோதனை செய்யப்பட்டிருந்தது. 2026 புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக நாளை கொழும்பு நகருக்கு வெளிமாகாணங்களிலிருந்து பெருமளவிலான மக்கள் காலி முகத்திடல் பகுதிக்கு வருகை தருவார்கள் என போலீசார் எதிர்பார்க்கின்றனர். எனவே இதன்போது ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் போலீசார் விசேட போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு திட்டமொன்றை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளனர். புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு குறிப்பாக கொழும்பு கோட்டை, புறக்கோட்டை, கொம்பனி தெரு, மருதானை, கொல்லுப்பிட்டி, பம்பலப்பிட்டி மற்றும் கருவாத்தோட்டம் ஆகிய போலீஸ் பிரிவுகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எவ்வாறாயினும் நாளை இந்த போலீஸ் பிரிவுகளில் போக்குவரத்து வழமை போல் இடம்பெறும் என்பதுடன் கடும் நெரிசல் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் மாத்திரம் தேவைக்கேற்ப பின்வருமாறு போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலதக்ஷ மாவட்ட சந்தியில் இடதுபுறமாக திரும்பி பாலதக்ஷ மாவத்தை மாக்கர் மாவத்தை காலி முகத்திடல் சுற்றுவட்டம் ஊடாக கொள்ளுப்பெட்டி நோக்கி செல்ல முடியும். காலி முகத்திடல் சுற்றுவட்டத்திலிருந்து கொழும்புக்குள் நுழையும் வாகனங்கள் பாலதக்ஷ மாவத்தை சந்தி வரை மற்றும் அதற்கு அப்பால் செல்ல முடியும். காலி முகத்திடல் சுற்றுவட்டத்திலிருந்து மாக்கர் மாவத்தை வழியாக பயணித்து பாலதக்ஷ மாவத்தை ஊடாக காலி வீதி நோக்கியோ பயணிக்க முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாலதக்ஷ மாவட்டத்தின் கிளை வீதிகளிலிருந்து வரும் அனைத்து வாகனங்களும் வலதுபுறமாக திரும்பி கொழும்பிலிருந்து வெளியேற முடியும். காலி வீதியின் கிளை வீதிகளிலிருந்து நுழையும் அனைத்து வாகனங்களும் வலதுபுறமாக திரும்பி NSA சுற்றுவட்டம் நோக்கி செல்ல வேண்டும். இந்த போக்குவரத்து திட்டத்தின் போது கொழும்பு நகரின் நடைபாதைகளிலோ அல்லது பிரதான வீதிகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையிலோ வாகனங்களை நிறுத்த அனுமதிக்கப்பட மாட்டாது. இவ்வாறான போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபடும் சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும்.
என்றாலும் இந்த போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு கடமைகளுக்காக சுமார் 1200 போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். கொழும்புக்கு வருகை தரும் வாகனங்களை நிறுத்துவதற்காக விசேட வாகன தரிப்பிட வசதிகள் செய்யப்பட்டுள்ளதுடன் அங்கு சுமார் 5900 வாகனங்களை நிறுத்துவதற்கான இடவசதிகள் காணப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகர சபையின் அடுத்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டம் மீண்டும் நாளை 31ஆம் தேதி புதன்கிழமை சபைக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளது. கொழும்பு மாநகர சபை மேயர் விராய் கலி பல்தசார் தலைமையில் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் கூடிய இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளனர். அதன் அடிப்படையில் ஏற்கனவே வாக்கெடுப்பில் தோல்வியடைந்த வரவு செலவு திட்டத்தை மீண்டும் சபைக்கு சமர்ப்பித்து அனுமதித்துக் கொள்வதற்காக நாளை காலை 10 மணிக்கு மாநகர சபை மேயர் விராய் கலி பல்தசார் தலைமையில் மாநகர சபை கூட உள்ளது. கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் கடந்த 22ஆம் தேதி திங்கட்கிழமை சபைக்கு சமர்ப்பிக்கப்பட்டு விவாதிக்கப்பட்ட பின்னர் இடம்பெற்ற வாக்கெடுப்பில் 57-60 என்ற அடிப்படையில் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டது. உள்ளூராட்சி மன்ற கட்டளை சட்டத்தின் பிரகாரம் தோற்கடிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் ஒன்று மீண்டும் 14 நாட்களுக்குள் சமர்ப்பித்து அனுமதித்துக் கொள்ள வேண்டும். என்றாலும் நாளைய தினத்துடன் இந்த வருடம் முடிவடைவதால் இந்த வருடத்தின் இறுதி தினமான நாளை 31ஆம் தேதி வரவு செலவு திட்டத்தை மீண்டும் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் பல்வேறு குறைபாடுகள் மற்றும் சாத்தியப்படாத வருமான இலக்கு போன்ற காரணங்கள் அடிப்படையாக கொண்டு கூட்டு எதிர்க்கட்சிகள் வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களித்தன. இந்நிலையில் மீண்டும் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படும் போது ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தையே மீண்டும் சமர்ப்பித்தால் அதற்கு எம்மால் ஆதரவளிக்க முடியாது எனவும் கொழும்பு மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய நடைமுறைக்கு சாத்தியமான முறையில் மீண்டும் தயாரித்து சமர்ப்பித்தால் அது தொடர்பில் எமக்கு ஆராய்ந்து பார்க்க முடியும் எனவும் கொழும்பு மாநகர சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் ரிசா சரூக் அண்மையில் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். அதே நேரம் நாளை சமர்ப்பிக்கப்படும் வரவு செலவு திட்டம் காலை 10 மணிக்கு சமர்ப்பிக்கப்பட்டு வாக்கெடுப்புக்கு விடப்படும். எனினும் விவாதம் இடம்பெறாது. மண்சரிவு குறித்த முன்னெச்சரிக்கைகள் தொடர்பில் விழிப்புடன் இருக்குமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பின்படி அடுத்த சில நாட்களுக்கு வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் இந்த கோரிக்கையினை முன்வைத்துள்ளது. அதற்கமைய குறிப்பாக மலைப்பாங்கான பகுதிகளிலும் நீரோடைகளின் இரு மருங்கிலும் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் பரிசோதிக்கப்பட்டு மண்சரிவு அபாயம் ஏற்படக்கூடும் என அடையாளம் காணப்பட்டுள்ள வீடுகள் மற்றும் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இதுவரையில் வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களுக்கு அமைய செயற்படுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அதேபோன்று மலைச்சரிவுகள், பாறைகள் சரிந்து விழக்கூடிய இடங்கள் மற்றும் மண்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் ஏற்படக்கூடிய அபாயகரமான நிலைமைகள் குறித்து விழிப்புடன் இருக்குமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் கோரிக்கை விடுத்துள்ளது. மேலும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் அவ்வப்போது வெளியிடப்படும் மண்சரிவு முன்னெச்சரிக்கை அறிவிப்புகளுக்கு அமைய செயல்படுமாறும் மக்களிடம் கோரப்பட்டுள்ளது. அத்துடன் ஏற்கனவே மண்சரிவுக்கான ஆரம்ப அறிகுறிகளை காட்டும் இடங்கள் மீண்டும் பெய்யும் சிறு மழையினால் கூட மண்சரிவுக்கு உள்ளாகக்கூடும் என்பதால் அத்தகைய பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மழைவீழ்ச்சி படிப்படியாக அதிகரிப்பதை கவனித்தால் உடனடியாக அவ்விடங்களிலிருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் மக்களை அறிவுறுத்தியுள்ளது. நாட்டின் தரம் வாய்ந்த மதிப்பீட்டு வர்த்தக நாமமான ஐகானிக் அவார்ட் தனியார் நிறுவனத்தினால் இவ்வருடத்தில் விசேடமாக மக்களின் அதிக வரவேற்புக்கு உட்பட்ட அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களை கௌரவிக்கும் வகையில் இடம்பெற்ற பீப்பிள்ஸ் எக்ஸலன்சி அவார்ட் 2025 அங்கீகாரமிக்க விருது விழா நேற்றைய தினம் வாட்டர்ஸ் எட்ஜில் இடம்பெற்றது. இதன்போது எமது சகோதர ஊடக வலையமைப்பான சியத்த ஊடக வலையமைப்பு பல விருதுகளை பெற்றுக் கொண்டது. இதன்படி ஆண்டின் சிறந்த செய்தி ஒளிபரப்புக்கான விருதை சியத்த செய்திப்பிரிவு வென்றுள்ளது. அத்துடன் ஆண்டின் மிகவும் பிரபலமான செய்தி அறிக்கையில் சிறப்பு சமகால தொகுப்பிற்கான விருது செய்திப்பிரிவின் பணிப்பாளரும் ஆலோசகரும் மூத்த ஊடகவியலாளருமான லால் ஹேமந்த மாவளகி அவர்கள் வழங்கும் சியத்த டெலிவக்கிய நிகழ்ச்சிக்கு கிடைத்தது. ஆண்டின் மிகவும் பிரபலமான செய்தி வழங்குனருக்கான விருதை சியத்த செய்திப்பிரிவின் துமிந்த லக்மால் பெற்றுக் கொண்டார். ஆண்டின் சிறந்த வானிலை அறிக்கை செய்திகளுக்கான விருதை சியத்த செய்திப்பிரிவு வென்றது. அத்தோடு ஆண்டின் மிகவும் பிரபலமான சர்வதேச நிகழ்ச்சிக்கான விருதை சியத்த மிஸ் வேர்ல்ட் பெற்றுக் கொண்டது. காலை நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சி விருதை சியத்த டிவியின் ஆதரணிய ஜீவிதே நிகழ்ச்சி பெற்றுக் கொண்டது. அதேபோல் ஆண்டின் பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிக்கான விருது சியத்த டிவியின் எனும் நிகழ்ச்சிக்கு கிடைத்தது. அத்துடன் ஆண்டின் மிகவும் பிரபலமான
காலை நேர பத்திரிகை நிகழ்ச்சிக்கான விருது 10:30 வித் ரங்கனி எனும் நிகழ்ச்சிக்கு கிடைத்தது. ஆண்டின் மிகவும் பிரபலமான புத்தாண்டு நிகழ்ச்சிக்கான விருதை தருபிரிர அவுருது நிகழ்ச்சியும், ஆண்டின் பிரபலமான பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்கான விருதை தருபிரிர நிகழ்ச்சி பெற்றுக் கொண்டது. சிறந்த அரசியல் நிகழ்ச்சிக்கான விருதை சியத்த டிவியின் திரிகோணிய நிகழ்ச்சி தன்வசப்படுத்தியது. அத்துடன் ஆண்டின் மிகவும் பிரபலமான வானொலிக்கான விருதை சியத்த FM பெற்றுக் கொண்டுள்ளது. அதேபோல் பிரபலமான வானொலி செய்திக்கான விருதையும் சியத்த FM பெற்றுக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் ஆண்டின் மிகவும் பிரபலமான ஆங்கில வானொலி அலைவரிசைக்கான விருதை கிஸ் FM தனதாக்கிக் கொண்டது. தென்னிந்திய நடிகரும் நடன இயக்குனரும் திரைப்பட இயக்குனருமான பிரபுதேவா இலங்கை வந்துள்ளார். அவர் சென்னையிலிருந்து ஸ்ரீலங்கன் விமான சேவைகள் நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் ஒன்றின் ஊடாக இன்று கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார். வடக்கு, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா மற்றும் பொலன்னறுவை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இந்த பிரதேசங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பெய்யக்கூடும். கண்டி மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களில் அடிக்கடி மழை பெய்யக்கூடும். சப்ரகமுவா மற்றும் தென் மாகாணங்களிலும் களுத்துறை மாவட்டத்திலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் ஹம்பாந்தோட்டை, முனராகலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு சுமார் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். சப்ரகமுவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் மூடுபனி நிலை காணப்படலாம். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும் என்பதால் அவற்றினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. வயது மூப்பினால் நீண்ட காலம் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த பங்களாதேஷின் முதல் பெண் பிரதமர் கலீதா ஜியா தனது 80வது வயதில் காலமானார். 20 ஆண்டுகளுக்கு பின்னர் நாட்டின் முதல் ஜனநாயக தேர்தலில் தனது கட்சியை வெற்றிக்கு அழைத்து சென்ற பிறகு 1991ஆம் ஆண்டு கலீதா ஜியா பங்களாதேஷின் முதல் பெண் அரசாங்க தலைவராக ஆனார். நேற்று அவரது உடல்நிலை மிகவும் மோசமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருந்தனர். உடல்நலக் குறைவினால் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் காலமானதாக பங்களாதேஷ் தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. கடுமையான கல்லீரல் பாதிப்பு, மூட்டுவலி, நீரிழிவு நோய் உள்ளிட்ட பிரச்சினைகளால் அவர் பாதிக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. பிரபல குத்துச்சண்டை வீரரான ஆந்தனி ஜோசுவா நைஜீரியாவில் ஒரு பயங்கரமான கார் விபத்தில் சிக்கியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதிக வேகமாக சென்ற கார் ஒரு பாரவூர்தியை முந்தி செல்ல முயன்றபோது இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்தனர். இந்த துரதிருஷ்டவசமான சம்பவத்தில் ஜோசுவாவுடன் பயணித்த 2 வெளிநாட்டினர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். லேசான காயங்களுடன் தப்பிய ஜோசுவா உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தற்போது அவரது உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தை இடம்பெற்று வரும் அதே சூழலில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினும் வெகு விரைவில் பேசுவார்கள் என்று கிரெம்ளின் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இதன் மூலம் பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக கூறிய டிரம்பின் கூற்று உறுதியாகியிருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவின் ராஜதந்திர முயற்சிகள் தொடர்ந்து வருகின்றன. இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி சந்தித்து பேசினார். இருவருக்கிடையிலான சந்திப்புக்கு பின்னர் நிருபர்களிடம் பேசிய உக்ரைன் ஜனாதிபதி 20 அம்சங்கள் கொண்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் 90% உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. அமைதி ஏற்பட நாங்கள் தயாராக உள்ளோம் என்று அறிவித்தார். இந்திய அணியுடனான 4வது T20 சர்வதேச போட்டியிலும் இலங்கை அணி போராடி 30 ஓட்டங்களினால் தோல்வியை தழுவிய நிலையில் 5வதும் இறுதியுமான T20 ஆட்டம் இன்று திருவனந்தபுரத்தில் நடைபெறவுள்ளது. இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் செய்துள்ள சமரி அத்தபத்து தலைமையிலான இலங்கை மகளிர் அணி 5 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. தொடரின் முதல் 4 போட்டிகளிலும் இந்திய அணி வெற்றி பெற்று 4-0 என முன்னிலை பெற்றுள்ளது. திருவனந்தபுரத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற 4வது போட்டியில் நாணய சுழற்சியில் வென்ற இலங்கை அணி பந்துவீச்சை தெரிவு செய்தது. அதன்படி முதலில் ஆடிய இந்திய அணி 20 ஓவரில் 2 விக்கெட்டுகளை மாத்திரமிழந்து 221 ஓட்டங்களை மட்டுமே சேர்த்தது. 222 என்ற கடின இலக்கை நோக்கி களமிறங்கிய இலங்கை அணி இறுதி வரை போராடி 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 191 ஓட்டங்கள் மாத்திரமே பெற்று தோல்வியடைந்தது. இந்த நிலையில் இன்று நடைபெறும் கடைசி ஆட்டத்தில் இலங்கை அணி ஆறுதல் வெற்றி பெறும் முனைப்பில் உள்ளது.